இன்றைக்கி பங்குனி மாதத்தோட செவ்வாய்க்கிழமை, அதோட வளர்பிறை சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி பங்குனி மாத செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விரதம் இருக்கிறதுனால நிறைய சக்திகள் உண்டு. பங்குனி மாதன்றதுனாலே தெய்வ திருமணங்கள் நடைபெறும் மாதமாக இருக்கிறதுனால, இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விரதம் இருக்கிறதுனால திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமைய வழிவகுக்கும். மேலும் இம்மாதத்தில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது கடன் தொல்லைகள், செவ்வாய் தோஷம் மற்றும் ராகு கேது தோஷம் அனைத்துமே நீங்கும். இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணும்போது அசுர பலம் கொண்டவர்கள் மற்றும் எதிரிகளில் ஏற்படும் பயம் நீங்கி வெற்றி கிடைக்கும். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால குடும்பத்தில் வற்றாத செல்வ வளமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். அதே மாதிரி நம்ம முருகன்ட்ட ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிச்சுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு முருகனை வேண்டும் போது முதல்ல நமக்கு நிறைவேறினதுக்காக நன்றி கூறுறது சிறந்த நேர்மறை உணர்வு இருக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்க அனைத்திற்குமே நன்றி சொல்லுங்கள். மேலும் நல்ல சம்பவங்களை இன்னும் அதிகமாக பண்ணும்போது நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். ஸோ அதனால் முருகனை நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமே நல்லதே நடக்கும்.